அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கான இனிமை மாதமாக தொடங்குகின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் அற்புதமான அமைப்பில் நிற்கின்றார். மேலும் யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் உங்களது கடுமை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அமைப்பில் சுழல்கின்றார்கள். அதே நேரம் 7ரை சனியில் பாதசனி தொடர்வதால் மட்டும் இடையிடையே சில கடுமைகள் தடைகள் தொடரலாம். ஆனாலும் பாதகம் இருக்காது. ஆக எந்த மாதிரியான கவலைகள் மனதை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாலும் உடனடி தீர்வு உண்டு. உங்களது ராசிக்கு ராகு கேது கிரகங்களும் அருமையான நிலையில் சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதற்கும் கவலைப்படாமல் முக்கிய விஷயங்களில் துணிச்சலாக இறங்கலாம். ஆரோக்கிய நிலைமையில் பெரிய திருப்தி, மருந்து மாத்திரை விரயம் இல்லாத சந்தோஷம் தொடரும். வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர இனிமை அதிகரிக்கும். உபரி லாபம் கருதி புதிய விஷயங்களில் இறங்கி உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. கடன்கள் மெல்ல அடைபட ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணய விஷயங்களை காப்பாற்றுவீர்கள். பூர்வீக சொத்து வகையில் வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை என்று நடைபோட்டு வருகின்ற நிலைமை விலகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் பல வழியிலும் மேன்மையை உண்டாக்கி தரும். அனைவருக்கும் இந்த மாதம் தொடங்கி 12வது தினம் முடிந்த பிறகு உங்கள் இல்லத்திற்கான அத்தியாவசிய உயர்தர பொருட்கள், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். இந்த மாதம் ஞாயிறு, வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளில் அபரிமித காரிய பலிதம், திடீர் பணவரவு உண்டாகும். இழுபறியில் உள்ள விஷயங்கள், முயற்சிகள் அனைத்திலும் நல்லபடியான வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து சார்ந்த நன்மைகளும் ஆச்சரியப்படும்படி உண்டாகும்.
மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். மேலும் உங்களின் ராசிநாதன் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பூர்ண பலம் பெற்று ஆட்சி புரிவதால் உங்களின் குடும்ப நிர்வாகம் மிகவும் சிறப்புடன் உறுதியாய் மேலோங்கும். மனதில் ஒரு சில அச்சம் நிழல் போல் உருவாகும். நிர்வாக திறமை, பண்பு, பரிவு, அறிவு, செயல் திறமையுடன் ஜெயம் காண்பீர்கள். ஜென்ம ராசியை சுகபோத தைரிய வல்லமை அளிக்கக்கூடியவரின் சுபத்துவ பார்வையும் இயற்கை பாபரும் நோக்குவதால் துலாம் கோல் எந்த பக்கமும் சாயாமல் நேர்கோட்டில் நிற்பது போல் நீங்கள் நடுநிலை வகுப்பீர்கள். எதையும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள். பல நீண்ட சூழ்ந்த ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகே ஒரு பாதியை வெளிப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கும் பலன்களுக்கு எவ்வாறு மறுபாதி எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவீர்கள். தெளிவான தீர்க்கமான திடமான முடிவுகள் எடுத்து செயலில் புகுத்தி ஜெயம் பெறுவதை கடமையாக கொண்டிருக்கும் உங்களுக்கு திடீர் சந்தேக சாயலால் தடைபட்டு பின் காரிய பலிதம் உண்டாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் அனுகூலமாய் விளங்கும். பிள்ளைகளால் புகழ் அந்தஸ்து உயரும். அவர்களுக்கு சுப சடங்குகள், சுப செலவுகள் செய்து மகிழக்கூடிய காலமாக அமையும். சந்ததி உருவாகும். பிரபலம் அடைவீர்கள். ருணரோக சத்ரு பாவதியால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் அவசியமாகின்றது. நரம்பு, இடுப்புக்கு கீழ் முழங்கால் முதல் பாதம் வரையில் இரத்த அணுக்கள் குறைவு போன்ற பிணிகளால் உபாதைகள் ஏற்படும். உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம். வீட்டு உணவு தவிர மற்றவை ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக அமையாது. கணவன் மனைவி ஊழல் காரணமாக சில மன சஞ்சலம் உருவாகும். அனுசரித்து குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து வருவீர்கள். உத்தியோகத்தில் தொழில் மேன்மை உண்டு. மதிப்பு, மரியாதை, புகழ் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் ஈடேறும். தனவரவு திருப்தி தரும். பெண்களுக்கு அமைதி, அடக்கம், மனதில் உறுதி, செயலில் சீர்தூக்கிய பார்வையால் செயல் திறமை, சிக்கனம் கடைபிடித்து சேமித்துக் கொள்ளுதல். வெகு நாட்களாக ஆழ்கடல் முத்து போல் மனதில் ஒருவித எதிர்பார்ப்பு கொண்டு இருந்து காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல். கணவன் மனைவி உறவு நல்லிணக்கம் உண்டாகுதல். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுதல். உத்தியோகத்தில் மதிப்பு கூடுதல். பணிகளை சிறக்க செய்து உயர்வு அடைதல். பிள்ளைகளால் போற்றப்படுதல். பிள்ளைகளின் அனைத்து செயல்களுக்கும் உற்றவாறும் துணையாய் செயல்படுதல். குடும்ப விருத்தி ஏற்படுதல் போன்ற நல்ல பலன்களை நல்லதே நினைத்து நல்லதே செய்து வருவதே உங்களுக்காக கிடைக்கின்றன. மாணவர்களுக்கு பொன்னான தருணம். கல்வி தரும் பெருகும். உங்களின் எதிர்கால சிந்தனைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் சிந்தனை மிகவும் பயனுள்ளதாகவே அமையும். நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு, பண்பு, அடக்கம் எதையும் முன்கூட்டியே யூகித்து செயல்படும் செயல்தன்மையால் நல்ல உயர்வும் மதிப்பும் செல்வாக்கும் உண்டாகும். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு இதுவரை கஷ்டப்பட்டதற்கான விரயத்தை சந்தித்ததற்கான விடிவுகாலம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இடத்தில் தொடர்ந்து நெருக்கடி தந்த அதிகாரிகள், சக ஊழியர்கள் மாற்றலாகி விடுவார்கள். தொழிலதிபர்களுக்கு பெரிய பட்ஜெட் தொழிலில் அதிர்ஷ்ட மாற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு பெரியதொரு தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களுக்காக லாபகரமாக கிடைக்கப் போகின்றது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூராடம், அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, அவிட்டம், பூரட்டாதி, பூரம், சுவாதி, ரேவதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 22, 23, 25, 27, 29, 30 மற்றும் ஜூலை 1, 2, 5, 8, 9, 11, 13, 15. இந்த ஆனி மாத வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் ஸ்ரீ காளியம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.